இன்னைக்கு ஏப்ரல் 19 நேற்று இரவு ஒரு பதட்டமான சூழ்நிலை. போலீஸ் தரப்பால் ஒரு தகவல் கிடைக்குது, அக்குர்ணா பள்ளி நிர்வாகங்களுக்கு ஒரு குண்டு தாக்குதல் நடக்க போகுது, அதனால பள்ளிக்கு வரக்கூடிய புது முகங்களை அறிந்துக்கோங்க. அதே மாதிரி போலீஸ் தரப்பு, ஆர்மி, நேவி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, தன்னால் முடிஞ்ச பாதுகாப்பை பலமாவே இந்த அக்குர்ணா பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. அதே போல ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளிவாசல்களுக்கு பலத்த பாதுகாப்பு இருந்ததை ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க. இந்த தகவல் அக்குர்ணா பள்ளி நிர்வாகிகளுக்கு கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே வாட்ஸ்அப்ல ஒரு அலர்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒன்று நடக்குதோ இல்லையோ, ஆனா செஞ்சது பாராட்டத்தக்க ஒரு செயல். இந்த கதையை நான் கேட்ட உடனே என்னடா புதுவிதமான ட்ரெண்டா இருக்குது, புதிய ஒரு குண்டை தூக்கி போடுறானோ, எப்பவுமே முஸ்லீம்களை தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவானோ, இன்னைக்கு என்னடா முஸ்லீம்களை தாக்க போறானுங்களா? அப்ப முஸ்லீம்களை தாக்குறதுக்குரிய தீவிரவாதிகள் யாரு? முஸ்லீம் பேர்த்தாங்கிகளான சில தீவிரவாதிகளா, இல்ல கிறிஸ்தவ தீவிரவாதிகளா, இல்ல இந்து தீவிரவாதிகளா, இல்ல பௌத்த தீவிரவாதிகளா? ஏன்னா யாருக்கு ஆயிருந்தாலும் ஒரு பெரிய குழப்பம் தனக்குள்ள வந்துடும். அதோட இன்னொரு சிந்தனை எனக்குள்ள வந்துச்சு, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்ற மாதிரி ஜஹரானுடைய தாக்குதல் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வவுனித்தீவுல 2 போலீஸ்காரவங்களை கொண்டு போட்டுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்குமா, இல்ல இந்த இடத்தை காட்டி இன்னொரு இடத்துக்கு வேலை பார்க்க போறாங்களா, 19 காட்டி 21 ஏதாவது ஒன்று பண்ண போறாங்களா? ஏன்னா வரக்கூடிய 21 ஈஸ்டர் தாக்குதல் நடந்து சரியா 4 வருஷம். அன்னைக்கு ஈஸ்டர் தாக்குதல் இறந்தவங்களுக்கும் அதே போல அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு துக்க நாளாவே இருக்கும். அப்ப இந்த 19 காட்டி 21 எதையாவது ஒன்று பண்ணிட போறாங்களா இப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்ல ஏதாவது அரசியல் சூழ்ச்சியா இருக்குமா? ஏன்னா இலங்கையில எது நடந்தாலுமே அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்கும். இப்போ 2019 ஜஹரானுடைய குண்டுவெடிப்பு அது என்னத்துக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். அந்த ஜஹரான் குண்டுவெடிப்பை வச்சு தான் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தார். அது நிரந்தரம் இல்லை, இருந்தாலும் அவர் உட்கார்ந்தார். இதை எப்படியோ முஸ்லீம்கள் நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஜஹரானுடைய குண்டுவெடிப்பு, அதில் கிடைச்ச அனுபவங்கள், அதில் கிடைச்ச தோல்விகள், அதில் கிடைச்ச பாதிப்புகள் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாது. எதிர்காலத்தில் எங்களுடைய தருதலைகள் ஏதோ ஒரு கவுத்துல மாட்டி எதையாவது ஒன்று செஞ்சு எங்கள் சமூகத்தை கொண்டு போய் சனிக்குள்ள சிக்க வைக்குமான்ற ஒரு கவலையும் எங்களுக்குள்ள இருந்து வருது. அதே போல இந்த காய்நகத்தல் பண்ணக்கூடியவங்க, அரசியல் பண்ணக்கூடியவங்க எங்கள் சமூகத்தை வச்சு உப்பு பார்க்கக்கூடாது, புளி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா திரும்பவும் எங்களால் தலை தூக்க முடியாமல் போயிடும், எங்களால் எலும்ப கூட முடியாமல் போயிடும். அதனால் நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பற்றின சிந்தனை எங்களுக்குள்ள எப்பவுமே இருந்து வரும். அடுத்து சொல்ல போனால் இந்த குண்டு தாக்குதல் நடக்கும்னு சொல்லியிருக்கக்கூடியவன் குறிப்பாக அக்குரனை குறி வச்சு என்னத்துக்கு சொன்னானோ அல்லாஹ் வாழும். எப்படி இருந்தாலும் அக்குரனில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளே சில கிருமிகள் இருந்து வரலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவனை பற்றி தேடி பார்த்தா எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறது தான் புலனாய்வு பிரிவுடைய அறிக்கையாக இருந்து வருது. அப்போ சொன்னவன் யாராக இருக்கும், எந்த நம்பர்லேருந்து அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருப்பான், எந்த நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தேடலுக்குள்ளே இருந்து பார்த்தா அந்த நம்பர் 0772 ஆரம்பிக்கப்படுது, கடைசி முடியுது. இடப்பட்ட நம்பர்கள் எனக்கு சொல்ல முடியாது, அது சரியில்லை, நீங்கள் வேணால் தேடி பார்த்துக்கோங்க. அப்போ இவன் யாருன்றதை கண்டிப்பாக அவங்க தேடி பிடிக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போனால் யாருமே இல்லையா, அப்படி ஒருத்தனே இல்லையா. அப்போ தேடலை இன்னும் பலப்படுத்தணும். சில பைத்தியம் பிடிச்சவன் செஞ்சானா, இல்லை உண்மையாகவே செய்கிறதுக்குரிய ஆயுதத்தை செஞ்சு பார்த்தானா, இல்லை இப்படி செஞ்சு பார்த்தா எந்த அளவுக்கு எங்களுடைய புலனாய்வு பிரிவோ போலீஸோ இல்லை முப்படையோ செயல்படுவதுன்றதை டெஸ்டப் ஒன்று பண்ணி பார்த்தானா, இல்லை எவனோத்தம் பேசிட்டான் அந்த அட்ரஸில் யாருமே இல்லை, அங்கே யாருமே அப்படியா கொண்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அப்படி விட்டு தான் நாங்கள் ஈஸ்டர் தாக்குதலை சந்திக்க வேண்டி வந்துச்சு. 2019 ஏப்ரல் 21 பெரியோர் அழிவு வரப்போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து எங்கள் நாட்டுக்கு தகவல் வந்து கொண்டே இருந்துச்சு. அது எங்களுடைய புலனாய்வு பிரிவு ரொம்ப அலட்சியமாக தூக்கி போட்டது தான் 269 உயிர் சேதம், சுமார் 500க்கு மேற்பட்டவங்க காயமடைஞ்சது. அதனால் இழப்பு கிறிஸ்தவ சமூகத்துக்கு, ஆனால் பலி கொடுத்தது முஸ்லீம் சமூகம். சுமார் 350க்கு மேற்பட்ட உயிர்களை எரிச்சாங்க கொரோனான்ற பேரில். இது யாருக்கு காவு கொடுக்கன்றதை கிறிஸ்தவ சமூகத்துக்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். அதனால் கணக்கு தீரலை, சிலருக்கு அந்த வலி தொடர்ந்து இருந்து வரும். அதனால் முஸ்லீம்கள் மீது எதையாவது ஒரு பழி சுமத்தணும், இல்லை முஸ்லீம்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் சில ஈனியா பிடிச்சவங்களுக்கு இருந்து வரதான் செய்யும். சில நேரங்களில் இந்த கோல் ஒரு ஈனியா பிடிச்சவனாலே வந்திருக்கலாம், இந்த முஸ்லீம் சமூகத்தை பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவனால. அதனால் இந்த கோல் வந்தது யாருக்கிட்டன்ற தேடல் எங்களுடைய புலனாய்வு பிரிவுக்குள்ளே இருந்து வரும். அதே மாதிரி இந்த கால் எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இன்னொரு பதட்டம் வரும். ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே சர்ச்சைக்கு ஆளான இடம், ஜஹரானோட தொடர்பில் இருந்து ரொம்ப பேர் கைது செய்யப்பட்ட இடம். அப்போ அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு கால் வருதுன்னு சொன்னால் சிந்திக்கக்கூடியது தானே. அங்கே தொடர்ந்து வரக்கூடிய தகவல்களையும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து வரக்கூடிய சில அமைப்புகளை பற்றியும் எப்போவுமே விழிப்புணர்வாகவே இருந்து வரும். அதே மாதிரி நேற்று கிடைச்ச அந்த தகவலை நாங்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அது சரளமாக சொல்லப்போனால் புஷ். அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தகவல் ஒரு பொய்யான தகவல்,
கொடுக்கப்பட்டவன் யாருன்னு தெரியாது. அவன் எந்த இடத்துல இருந்து பேசினானோ அந்த இடத்துல எந்த ஒரு அடையாளமும் எங்கள் புலனாய்வு பிரிவால் தேடிக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அந்த தகவலுக்கு யாருமே மிரள வேண்டிய தேவை.